ஒரு புலி செத்து போயிருச்சுன்னா 25,000 பேருக்கான குடிநீர் தடுக்கப்படுதுங்கிறான், கிடைத்தது நிறுத்தப்படுதுங்கிறான். புலிக்கு இந்த 25,000 பேருக்கான குடிநீருக்கு என்ன சம்பந்தம்? மலை முகடுகளில் அடர்ந்து உயர்ந்து இருக்கிற காடுகள் தான் மேகத்தை அறுவடை செய்து நீராவியாகி போற மேகம் எங்க குளிர்ச்சியா இருக்குதோ அங்கே மழை கொட்டும். எங்க குளிர்ச்சி இருக்குது? மலை முகடுகளில் உயர்ந்து அடர்ந்து இருக்கிற காடுகள் தான் குழு குழு என்று இருக்குது. எனவே மேகத்தை அறுவடை செய்கிற ஆற்றலை அந்த மரங்கள் தான் பெற்றிருக்குது. அந்த மரங்கள் பூமிக்கு மேகத்தை மழையை கொண்டு வருது. உடனே உருண்டு கீழே வரவிடாம தடுப்பது சோலை காடுகள், புற்கள் அப்படி நிறுத்திக்கிறது. தன் உணவு தேவைக்கு தேக்கி வச்சுக்கிறது. அது வெளியிடுகிற தண்ணீரை கிராஸ்லேண்ட் இருக்கு, இந்த புல்வெளி, அந்த புல்வெளியில் இருக்கிற புற்கள் தேக்கி வச்சுக்கிறது தன் உணவு தேவைக்கு. அந்த புற்களை மான்கள் தன் உணவுக்காக தின்றுது. மான்கள் தன் உணவுக்காக புற்களை தின்றால் அந்த இடத்துல நீர் தேக்கம் குறையுது. மான்கள் புல்லை திங்க விடாமல் மானை புலி வேட்டையாடி தின்றால் அங்க நீர் நின்றுது. அப்ப ஒரு புலி 25,000 பேருக்கான தண்ணீரை பாதுகாக்குது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும்.